வணக்கம். திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து பெண் குழந்தையா இருந்தா, பிறந்த குழந்தையிலேருந்து அவங்க சாகுற வரைக்கும் பாதுகாப்பு இல்ல. பாட்டிமார்கள் எல்லாம் 70 வயசு கடந்தவங்கள எல்லாம் பார்த்தீங்கன்னா, கஞ்சா கும்பல் போயி கற்பழிச்சுட்டு போயிடுறானுங்க அப்படிங்கிற மாரி ஒரு குற்றச்சாட்ட எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இது யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த சம்பவங்கள் சில இடங்கள்ல நடக்கத்தான் செய்யுது. அத ஒண்ணும் தடுக்கவே முடியாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் அதுக்கு எதிரா இப்ப தேர்தல் நெருங்கிருச்சுல்ல, திமுக அரசுக்கு எதிரா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல தான் பெண்களுக்கு எதிரான ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்துல தான் முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டத்துறை அமைச்சர், இப்ப ராஜ்யசபா எம்பியா இருக்கிற சி.வி. சண்முகம் பேசின ஒரு பேச்சு இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவர் சி.வி. சண்முகம் பச்சை குழந்தை மாரிங்க. மனசுல ஒண்ணு, வெளிய ஒண்ணெல்லாம் பேச மாட்டாரு. மனசுல என்ன தோணுதோ அத பேசுவாரு. அவர் ஆசை என்ன இருக்குதோ அத பேசுவாரு. அதுவும் 12 மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா, அவரு இன்னும் ரொம்ப விதவிதமா பேசுவாரு. அப்படிங்கிற மாரி தான் இருக்கு சி.வி. சண்முகத்தோட பேச்சே. அது தமிழ்நாடு முழுவதும் இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நயினா நாகேந்திரன் திரிஷாவை பத்தி பேசினாரு. விஜய் திரிஷா வீட்ட விட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. பல பெண் அமைப்புகள் இதுக்கு மிகப்பெரிய அளவுல கண்டனம் தெரிவிச்சாங்க. இது பண்ணாங்க, பேசினாங்க. நயினா நாகேந்திரன் உடனே மன்னிப்பு கேட்டாரு. நான் பேசினது தப்பு தான். திரிஷாவே அவங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. நயினா நாகேந்திரனுக்கு. அவங்க சமூக வலைதள பக்கங்கள்ல. அதுக்கப்புறமா இவரு மன்னிப்பு கேட்டார். அதே போல சி.வி. சண்முகம் இன்னைக்கு பேசும்போது கூட என்ன சொன்னாரு? அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? உங்கள கனவு காணுங்கன்னு சொன்னாரு. அந்த கனவுகள் உங்கள விடாம உங்கள தொரத்தணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக மெனக்கெடணும், உழைக்கணும். அந்த கனவு உங்கள விடாம தூங்க விடவே கூடாது அப்படிங்கிறது தான் அப்துல் கலாமோட எண்ணம். கனவு காணுங்கள் அப்படின்னு. ஆனா அந்த கனவு நீ ஜெயிக்கணும் வாழ்க்கையில. ஜெயிக்கிறதுக்காக கனவு காணணும் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அந்த கனவு நீ காண்ற கனவு உங்கள தூங்க விடக்கூடாது. அப்படி தூங்க விட்டா அது கனவு கிடையாது அப்படிங்கிறது தான் அப்துல் கலாமோட பேச்சு. ஆனா இங்க ஒரு சி.வி. சண்முகம் பேசும்போது அப்துல் கலாம் உங்களை என்ன சொன்னாரு? கனவு காணுங்கள்னு சொன்னாரு. இங்க இவர் என்ன சொல்றாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு? உங்க கனவை சொல்லுங்க, நான் நிறைவேற்றி தரேன்னு சொல்றாரு. எனக்கு ஒரு கனவு இருக்கு. நான் அந்த கனவை சொல்றேன். எனக்கு நயன்தாராவை பிடிக்கும். நயன்தாராவை கல்யாணம் பண்ணி வைப்பாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு டக்குன்னு சுதாரிச்சுட்டு, அப்படிலாம் பசங்க கேட்டுருவானுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நயன்தாரா கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்கள்லாம் இருக்கு. நயன்தாரா இப்போ ஃபீல்ட் அவுட்டு. இன்னும் மனுஷனுக்கு ராஜ்யசபா எம்பியாக இருந்தாலும் இன்னும் ஐயாவுக்கு நயன்தாரா மேலே ஒரு ஆசை இருந்துக்கிட்டு தான் இருக்கு போல இருக்கு. ஏற்கனவே கூவத்தூரில் அந்த நடிகையை கொண்டாடுனுங்க, இந்த நடிகையை கூப்பிட்டானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையே ஓடிக்கிட்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே வெளிப்படையாக கூவத்தூரில் என்ன நினச்சி என்ன பேசிக்கிட்டு இருந்தானுங்களோ அதெல்லாம் வெளிப்படையாக இப்போ பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சி.வி. சண்முகத்தோட இந்த பேச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நயன்தாரா தரப்புலேருந்து நோட்டீஸ் அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது. அது இல்லாமல் சிபிஎம் கட்சி சார்பாக பாலபாரதி என்ன செஞ்சுட்டாங்க? சி.வி. சண்முகம் பேசுனது ரொம்ப தப்புங்க. அது ஒரு நடிகையை நீங்கள் இது பண்ணக்கூடாது. நீங்கள் திமுக அரசுக்கு எதிராக நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. உங்களோட உரிமை, நீங்கள் பண்ணுங்கள். அதில் தப்பு கிடையாது. ஒரு நடிகையை சம்மந்தப்படுத்தி அவருடைய செயல் திட்டங்களை நீங்கள் கேவலப்படுத்துகிற விமர்சனம் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த செயல் திட்டங்களுக்கு ஒரு கேவலமான ஒரு புத்தியோட நீங்கள் பேசுகிறீங்களா, விமர்சனங்கிற பேரில் ஒரு அல்பத்தனமான ஒரு காரியம் பண்ணுறீங்களா, அது சுத்தமாக தப்பு அப்படிங்கிறது பாலபாரதி சி.வி. சண்முகத்துக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா சி.வி. சண்முகம் நயன்தாரா தொடர்பான பேச்சுக்கு ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறேன். அது வாய் தவறி வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். 12 மணிக்கு மேலே கூப்பிடாதீங்க சி.வி. சண்முகத்தை. கூப்பிட்டீங்கன்னா இப்படி தான் கேவலப்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நயன்தாராவை பற்றி பேசினது, அதுவும் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான ஆர்ப்பாட்டத்தில் சி.வி. சண்முகம் பேசினது, இது குறிப்பாக அதிமுக வட்டாரத்தில் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது. மற்ற கட்சிகளில் இதை எடுத்து விமர்சனம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏற்கனவே நயினா நாகேந்திரன் திரிஷா சம்மந்தமான பேசினது, அர்ஜுனா ரஜினி தொடர்பான சும்மா திமுக மிரட்டலுக்கு பயந்து போயிட்டார் ரஜினி. எங்கள் தளபதி அப்படியெல்லாம் பயப்படக்கூடிய ஆளா அப்படின்னு பேசினது. ரஜினிக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் இன்னைக்கு ரஜினிகாந்த். அர்ஜுனா இன்னைக்கு சாயந்தரம் ரஜினி தொடர்பான பேச்சுக்கு மன்னிப்பு கேட்பார் அப்படின்னு நினைக்கிறோம். பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. உங்களுடைய கருத்து என்ன? சி.வி. சண்முகம் பேசினதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.